2011 தி சோசர் அண்ட் த ஒயிட் ஸ்னேக். பூதங்களை வேட்டையாடி இட்லி மாதிரி சாப்பிடுவாரு நம்ம ஹீரோ ஜெட்லி. அடிக்கடி பூதங்கள் ஊருக்குள்ள வந்து மக்களை வேட்டையாடிட்டு போயிடுது. இதை தடுக்க நம்ம ஹீரோவும் அவரோட டீமும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னொரு பக்கம் கன்னி பாம்புகளான அக்கா தங்கச்சி 2 பேரும் மாய உலகை உருவாக்கி ஜாலியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி ஒரு பையனை லவ் பண்றா. அவனும் இவ யாருன்னு தெரியாம லவ் பண்றா. இவங்களோட லவ் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. அவனை விட்டுட்டு போயிடுன்னு இவளுக்கு வார்னிங் கொடுக்குறாரு. ஆனா இவ கேட்கற மாதிரி இல்ல. இதுக்கப்புறம் லவ்வுக்காக இவளுக்கும் நம்ம ஹீரோக்கும் நடக்க போற பயோவார் என்னன்னு படத்தை முடிக்கிறாங்க. விஷுவலா பார்க்கும்போது படம் வேற மாதிரி இருக்கு. சிஜி ஒர்க்ல மிருகங்களை ஓரளவுக்கு நல்லாவே காமிச்சிருக்காங்க. தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. ஐஎன்டிபி ரேட்டிங் 5.8, நம்ம ரேட்டிங் 5.5. தி சோசர் அண்ட் த ஒயிட் ஸ்னேக் காதல். 2021 ஜெயின் பைத்தான். சைனாவில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு மர்மமான ஐலாண்டு ஒன்று இருக்கு. நம்ம ஹீரோ சின்ன வயசா இருக்கும்போது அந்த தீவுல போய் மாட்டிக்கிட்டான். உடனே நம்ம ஹீரோவோட டேடியும் மம்மியும் பையனை காப்பாற்ற அங்க போறாங்க. ஆனா ஊர் மக்கள் அங்க போக வேண்டாம்னு இவங்களை தடுத்தாலும் இவங்க கேட்கற மாதிரி இல்ல. ஆனா அங்க போன பிறகுதான் தெரியுது அங்க ஒரு ராட்சச ஸ்னேக் ஒன்று இருக்குன்னு. எப்படியோ பையனை காப்பாத்தி கூப்பிட்டுக்கிட்டு வந்துட்டாங்க. ஆனா அங்க இருக்கிற ஸ்னேக் எல்லாம் ஊருக்குள்ள வருது. ஊர் மக்களும் உயிரை காப்பாத்திக்க அந்த பாம்புகளை போட்டு அடிக்கிறாங்க. ஆனா இவங்கள ஒரு வைரஸ் ஒன்று தாக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வளர்ந்து இதற்கான மர்மத்தை கண்டுபிடிச்சானா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. சிஜி ஒர்க்ல அந்த பாம்பை ஓரளவுக்கு நல்லாவே காட்டுறாங்க. ஆனா அங்க எங்க லேக் அடிக்கும். நம்மளோட பொறுமையை ரொம்பவே இந்த படத்துல சோதிப்பாங்க. தமிழ் டப்பிங் கேவலமா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. ஐஎன்டிபி ரேட்டிங் 7.2. அது ஏன் கொடுத்தாங்கன்னு எனக்கே ஒன்றும் புரியல. நம்ம ரேட்டிங் 5.6. ஜெயிண்ட் பைத்தான் ஸ்னேக் ஐலாண்ட். 2023 ரிலீஸ் ஆன ஆஸ்ட்ரிக்ஸ் ஓப்ளிக்ஸ் தி மிடில் கிங்டம். வயிற்றுல பானையை வச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம ஓப்ளிக்ஸும் கொக்கு மாதிரி இருக்கிற இவனோட நண்பன் ஆஸ்ட்ரிக்ஸும் ஒரு வில்லேஜில் வயலண்ட் பண்ணாம சைலண்டா வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சைனா மகாராணியை ஒருத்தன் கடத்தி வச்சுக்கிட்டு நாட்டையே அவனோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரான். சீசர் ராஜா கிட்ட இயல்பு கேட்டு படையை உருவாக்கிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் மகாராணியோட பொண்ணு தப்பிச்சு வந்து நம்ம ஹீரோஸ் கிட்ட இயல்பு கேட்கறா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோஸ் பானத்தை குடிச்சு போட்டுட்டு சண்டை போட்டு நாட்டை மீட்டு எடுத்தார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஆனா லேக் அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. மொக்க படம். தமிழ் டப்பிங் ஓகே, சினிமாட்டோகிராஃபி நாட் ஓகே. ஐஎன்டிபி ரேட்டிங் 5.1, நம்ம ரேட்டிங் 4.3. ஆஸ்ட்ரிக்ஸ் ஓப்ளிக்ஸ் தி மிடில் கிங்டம் தலைவலி. 2020 வியர்டு கேசஸ் இன் த வைல்டு த டிராகன் குட்ஸ். நோயை குணப்படுத்துற மருந்தை தேடி நம்ம ஹீரோவும் அவனோட அண்ணனும் ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒரு மந்திரவாதி இவங்களை கொலை பண்ண ட்ரை பண்றான். நம்ம ஹீரோவோட அண்ணன் இவனை காப்பாத்த அவரு உயிரை விட்டுட்டாரு. அண்ணனோட மகளுக்கும் ஒரு விதமான நோயால பாதிக்கப்பட்டு இருக்கு. அவளையும் ஊரா சுத்திக்கிட்டு காப்பாத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இவங்களை கொலை பண்ண ஆளுங்க வந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அண்ணனோட மகளை காப்பாற்ற ஒரு காமெடி பீஸை கூட கூப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் அந்த மந்திரவாதியை தேடிக்கிட்டு போறாரு. அவங்கிட்ட சண்டை போட்டு அண்ணனோட மகளை காப்பாத்தினாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஆனா படம் செம மொக்க. தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி நாட் ஓகே. ஐஎன்டிபி ரேட்டிங் 6.1, நம்ம ரேட்டிங் 2.6. வியர்டு கேஸ் இன் த வைல்டு த டிராகன் குரூட்ஸ். வா தலைவா. 2023 ரிலீஸ் ஆன ஆபரேஷன் ஃபார்ச்சூன். $1 பில்லியன் மதிப்புள்ள ஒரு டிவைஸை யாரோ கொள்ளடிக்கிறாங்க. அது என்னன்னு கண்டுபிடிக்க களத்துல இறங்குறாங்க நம்ம ஹீரோவும் அவரோட டீமும். இதுக்கப்புறம் இவங்க பண்ண போற தில்லுமுள்ளு என்னன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். லைட்டா லேக் அடிக்கும், ஆனா டால் அடிக்காது. தமிழ் டப்பிங் கேட்கற மாதிரி இல்ல, சினிமாட்டோகிராஃபி பாக்குற மாதிரி இருக்கு. ஐஎன்டிபி ரேட்டிங் 6.3, நம்ம ரேட்டிங் 5.7. ஆபரேஷன் ஃபார்ச்சூன் தங்கலான். 2019 ரிலீஸ் ஆன பேரசைட். ஒய்ஃபையை கூட கடன் வாங்காம யூஸ் பண்ணிக்கிட்டு வீடியோ பார்த்து பேக்கிங் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவும் அவரோட ஃபேமிலியும். டொக்கு வீட்ல இருந்தாலும் கெத்தா இருக்காங்க. நம்ம ஹீரோவோட பையனுக்கு ஒரு பணக்கார பொண்ணுக்கு டியூஷன் எடுக்கிற டீச்சரா வேலை கிடைக்குது. அவன் இவனோட சிஸ்டருக்கு வேலை வாங்கி கொடுக்குறான். அவன் நம்ம ஹீரோக்கு வேலை வாங்கி கொடுக்குறா. அவரோட பொண்டாட்டிக்கு வேலை வாங்கி கொடுக்குறாரு. குடும்பமா ஒரே வீட்டுல வேலை செய்யறாங்க. ஆனா இவங்க ஒரே ஃபேமிலின்னு அந்த பணக்கார ஃபேமிலிக்கு தெரியாது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட குடும்பம் பண்ண போற தில்லுமுள்ளு வேலைகள் என்ன, அதுல இருந்து தப்பிக்க இவங்க என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. ஐஎன்டிபி ரேட்டிங் 8.5, நம்ம ரேட்டிங் 7.5. பேரசைட் பணக்கார ஏழைகள்.